அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்திர இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? அன்பான வாலிப நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளுக்கான தலைப்பு புதிய கட்டளை. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 35 முடிய. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பு என்பது சமூக அமைப்பின் அடையாளமும் திருச்சபையின் அர்ப்பணிப்பின் அடையாளமாய் இருக்கிறது. அதாவது சமூகமாக கட்டப்படுகிறோம் என்றால் அது அன்பு என்னும் கயிற்றினால் மட்டுமே. இந்த பிணைப்பில் நம்மை நாமே ஒருவரில் ஒருவர் எல்லாவற்றிலும் அர்ப்பணித்து வாழ்வதாகும். இந்த அன்புதான் தனி மனித சமூக தரம் தாழ்ந்தது. மட்டுமல்ல, இந்த அன்பிற்கு அடையாளமே ஜாதி, மதம், இனம், ஏற்றத்தாழ்வு, பொருளாதாரம், கல்வி என்ற நிலைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நம் அனைவரும் சமம் என்று வாழ்வதே உண்மையான அன்பு. எனவே ஒருவன் தன்னிலும் பிறனிலும் அன்பு காட்டுவதன் மூலமாகவே அவன் கிறிஸ்துவின் சீடன் என்று மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வேத பகுதியில் ஒருவன் கிறிஸ்துவின் சீடன் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மில் வெளிப்பட வேண்டும். வேறு எந்த ஒரு செயல்பாட்டினாலும் அவன் கிறிஸ்துவின் சீடன் ஆக முடியாது. எனவே நாமும் இந்த லெந்து காலம் மாத்திரம் அல்லாமல் அனைத்து நாட்களும் கிறிஸ்துவின் சீடர்களாக நம்மை அர்ப்பணித்து வாழ்வோமா? கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.